சத்தமா சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவேன் என்று பொம்மை முதலமைச்சர் சொன்னார். நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன், மக்களவை உறுப்பினர்களை வைத்து, அண்ணன் போன்றவர்களை வைத்து நாடாளுமன்றத்தில் எங்களுடைய இவர்கள் நம்முடைய கட்சியினுடைய கோரிக்கையை சொல்லி 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசின் மூலம் 125 நாளாக உயர்த்தி வழங்கிய தலைவர் எடப்பாடியார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நம்ம ஆட்சி வந்தால் மீண்டும் 100 நாள் வேலையை 150 நாள். அதோடு மட்டுமல்ல, வீடு இல்லாத ஏழைகள் இன்றைக்கு கிராம பகுதிகளில் பார்த்தோம் என்று சொன்னால் நிலம் வாங்குவதற்கு வசதி இல்லை. ஒரு குடும்பத்திலே 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகளுக்கும் பெரியவராகி திருமணம் செய்து வைத்துவிட்டு வீடு கட்ட வசதி இல்லை. இதை பார்த்த எங்களுடைய ஐயா எடப்பாடியார் கிராம பகுதிகளிலே வசிக்கின்ற இது போன்ற குடும்பங்களுக்கு இடம் இல்லை என்று சொன்னாலும் அரசு மூலியமாக இடத்தை வாங்கி அருமையான ஒரு கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என்று நம்முடைய ஐயா சொல்லி இருக்கின்றார். அதுக்காக இந்த ஒசூர் மாநகரில் இருக்கிறவங்க நமக்கு கட்டி தர மாட்டாங்க, கிராமப்புறத்துக்குள்ள மட்டும் நினைக்காதீங்க. மாநகர பகுதிகளில் இருக்கின்ற இது போன்ற ஏழை குடும்பங்களில் வீடு இல்லாத, நிலம் இல்லாத குடும்பங்களுக்கு அரசே வீடு வாங்கி அடுக்குமாடி குடியிருப்பு அம்மா வீடு வழங்கும் திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இலவச வீடு, அருமையான ஒரு கான்கிரீட் வீடை இந்த ஒசூர் மாநகர பகுதியில் இருக்கின்ற வீடற்ற ஏழைகளுக்கு கட்டித்தரப்படும் என்று நம்முடைய ஐயா அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இப்படி எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய ஐயா அவர்கள் தொடர்ந்து அறிவிக்க இருக்கின்றார்கள். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து அம்மா சொன்ன தேர்தல் வாக்குறுதியான வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 2 சக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்திய தலைவர் ஐயா எடப்பாடியார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு 3வது தேர்தல் வாக்குறுதியாக சொல்லி இருக்கின்றார். 5 லட்சம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் என்று சொன்னால் 5 லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானிய விலையிலே 2 சக்கர வாகனம் வழங்குவேன் என்று சொன்னார். நிச்சயமாக செய்வார். அதோடு இல்ல, பொம்மை முதலமைச்சர் ஒன்னே ஒண்ணு செஞ்சான். எங்க தாய்மார்கள் நகர பேருந்துல இலவசமா போலாம் இல்லையா? எத்தனை பேர் போறீங்க? யாரும் போறது இல்லை. ஏன்னா அந்த பஸ்ல போனா கை கால் உடையாம வீட்டுக்கு வர முடியாது. அதுக்காக யாரும் பயந்து போறது இல்லை. அதற்காக மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் 4வது தேர்தல் அறிக்கையாக நகர பேருந்துகளிலே பயணிக்கும் ஆண்களுக்கும் இலவச பேருந்து வசதி ஏற்படுத்தப்படும் என்று மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஏதோ ஆண்களுக்கு கொடுத்துட்டாங்க, நம்மளை நிறுத்த போறாங்க நினைக்காதீங்க.